ரவி த ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர். இந்த குட்டி கதை மூலிமா நம்ம 10 சென்டென்ஸை சரளமாக பேச கற்றுக்க போகிறோம். ரெடியா? ரவி ஒரு விவசாயி. ரவி இஸ் எ ஃபார்மர். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ரவி இஸ் எ ஃபார்மர். ரவி இஸ் எ ஃபார்மர். விவசாயி. ஃபார்மர். ஃபார்மர். அவன் சீக்கிரம் எழுந்திருப்பான். He wakes up early. He wakes up early. கூட சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள். Wake up எழுந்திரு. Wake up. Early சீக்கிரம். Early அவன் எப்போ எந்திரிப்பான்? அவன் சீக்கிரமாக எந்திரிப்பான். He wakes up early. அடுத்து, அவன் வயலில் வேலை செய்கிறான். He works in the field. திரும்ப சொல்லுங்கள். He works in the field. இப்போ சத்தமாக சொல்லுங்கள். He works in the field. ஃபீல்டுனா வயல். அவன் எங்கே வேலை செய்கிறான்? அவன் வயலில் வேலை செய்கிறான். He works in the field. He works in the field. வயல், field. Field. அவன் அரிசி மற்றும் காய்கறிகள் வளர்க்கிறான். He grows rice and vegetables. என் கூட ரிப்பீட் பண்ணுங்கள். He grows rice and vegetables. வளர்னா grow, grow. அரிசி, ரைஸ், ரைஸ். காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ். அவன் என்ன வளர்க்குறான்? அவன் அரிசியும் காய்கறிகளும் வளர்க்குறான். கூட சேர்ந்து சொல்லுங்கள். He grows rice and vegetables. அவர் மிகவும் கடின உழைப்பாளி. He is very hardworking. He is very hardworking. உழைப்பாளி, hardworking. Hardworking. சோம்பேறி, lazy. Lazy. அவன் ஒரு சோம்பேறியா? இல்லை, அவன் ஒரு உழைப்பாளி. No, he is very hardworking. அவனுக்கு ஒரு சிறிய குடும்பம் உள்ளது. He has a small family. He has a small family. திரும்ப சொல்லுங்கள். He has a small family. சிறிய குடும்பம், small family. Small family. பெரிய குடும்பம், big family. Big family. அவனுக்கு பெரிய குடும்பம் உள்ளதா? இல்லை, அவனுக்கு சின்ன குடும்பம் உள்ளது. No, he has a small family. அவன் தனது குடும்பத்தை நேசிக்கிறான். He loves his family. He loves his family. கூட சொல்லுங்க. He loves his family. நேசி, love. Love. வெறு, hate. Hate. அவன் அவனோட குடும்பத்தை வெறுத்தானா? இல்லை, அவன் குடும்பத்தை நேசித்தான். No, he loves his family. அவன் தினமும் வேலை செய்கிறான். ரிப்பீட் பண்ணுங்கள். He works every day. He works every day. தினமும், every day. Every day. அவன் தினமும் வேலை செய்கிறானா? ஆமாம், அவன் தினமும் வேலை செய்கிறான். Yes, he works every day. Yes, he works every day. அவன் சந்தையில் காய்கறிகள் விற்கிறான். திரும்ப சொல்லுங்கள். He sells vegetables in the market. கூட சொல்லுங்கள். He sells vegetables in the market. விற்க, sell. Sell. சந்தை, market. Market. அவன் எங்கே விற்கிறான்? அவன் மார்க்கெட்டில் விற்கிறான். He sells vegetables in the market. அவன் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். He is happy with his life. கூட சொல்லுங்கள். He is happy with his life. சோகம், sad. Sad. மகிழ்ச்சி, happy. Happy. அவன் சோகமாக இருக்கிறானா? இல்லை, அவன் மகிழ்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறான். No, he is happy with his life. இப்போ ஃபுல் ஸ்டோரியும் படிக்கலாம். படிக்கும்போது புரியுதான்னு பாருங்கள். கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். ரவி இஸ் அ ஃபார்மர். He wakes up early. He works in the field. He grows rice and vegetables. He is very hardworking. He has a small family. He loves
his family. He works every day. He sells vegetables in the market. He is happy with his life. புரிஞ்சதா? குட் ஜாப். இப்போ நீங்கள் 10 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேசிட்டீங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசிடுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.